ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேம்ஸ் மகாராஜன். நான் இப்போ இன்றைக்கி சேலம் மாவட்டம் ஏற்காடு வந்திருக்கேன். ஏற்காடு ஆல்ரெடி போயிருக்கேன். இது என்னோட செகண்ட் டைம். ஸோ ஏற்காடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோடய பேக்ரவுண்ட் இது தான். ஏற்காடு நான் போயிட்டுருக்கேன். இது மலைப்பாதை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதுக்கு முன்னால் இந்த இடத்த பாருங்கள். நம்ம சேலம் மாவட்டத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், சேலம் சிட்டி அழகாக இருக்குது. சேலம் சிட்டி பிரம்மாண்டமாக வாங்க திறந்து காட்டுறேன். மங்கீஸ் பாருங்க, மங்கி அழகாக விளையாடு பாருங்க. மங்கீஸ் இருக்குது. சேலம் மாவட்டம் ஏற்காடு. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீழே சேலம் கீழே தரையில் சரியான ஹீட்டு, நல்ல வெயில், செம்ம வெயில். ஆனால் மேலே போக கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இந்த கிளைமேட்டே ஒரு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன வெயில் அடித்தாலும் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த இதில் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது ஏற்காடு. இது ஏற்காடு பஸ்ஸு. இங்கே பாருங்க, சேலம் இந்த மினி பஸ் ஏற்காடு இதெல்லாம் போகிறாங்க. ஹாய், நிறைய பேர் ட்ரிப் போகிறாங்க. செம்ம வேற லெவல். இதுதான் நம்மளோட ரைடர் ஃப்ரெண்டோட பைக்கு. சேலத்தில் வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்கேன். வேற லெவல் ஃபீல். இங்கே பாருங்கள், சேலம் சிட்டின் மலையாளி வாரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேலம் சிட்டி இது அவுட் ஆஃப் சிட்டி. சிட்டியோட இது சிட்டி அவுட்டர் சைடு. மேலே அங்கே பின்னால் மலையை பாருங்கள், செம்ம. இங்கே பாருங்கள், அந்த சைடு மேட்டூர் டேம்லாம் அந்த சைடு இருக்குது. அது தெரியல ஒழுங்கா, ஒரே மிஸ்டாக இருக்குது. வேறு லெவல். இங்கே அப்புறம் ஹில்ஸ் பாருங்கள், செம்ம. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நான் மேலே போகிறேன், மேலே போகலாம் வாங்க. நடுவில் சாப்பிட வந்திருக்கேன். ஸ்நாக்ஸ் இதில் கோசாப்பழம் 20 ரூபா, மாங்காய் 20 ரூபா. சும்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கீழே வியூ இது மேலே வருது. மேலே வேறு லெவல், செம்ம வியூ ஏற்காடு. இங்கே பாருங்கள், சின்ன பசங்க கடை வச்சுருக்காங்க, அருமையாக பண்ணுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் மாங்காய் சாப்பிட்றேன். மாங்காய் பீஸ் 20 ரூபா. 2 பீஸ் தின்னுட்டேன், மீது 2 பீஸ் இருக்குது. அதை சாப்பிட்டு அப்படியே மேலே போக வேண்டியதான். ஏற்காடு தொடர்ந்து பயணிக்கலாம். பாருங்க, ஹேர்பின் பேண்டு இதெல்லாம் நம்ம பாரதியார் பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 20 ஹேர்பின் பேண்ட் இருக்குது ஏற்காடு போகிற வழியில். 20க்குமே ஒவ்வொரு புலவர்கள், கவிஞர்கள் பேர், கரிகால சோழன், இந்த மாதிரி மன்னர்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. போகும்போது உள்ள வேறு லெவல் ரைடு. பாருங்கள், அவங்க போகிறாங்க பாருங்கள். உங்களே கிளைமேட் பாருங்கள், இப்படி மிஸ்ட் வந்துருச்சு, மேகம் வந்துருச்சு. உங்களே இன்னும் மேலே போக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் மேலே. வாங்க தாந்து போகலாம். மேலே போகிற வழியில் காவேரி பீக்னு ஒன்று இருக்குது. மேலே அபோவ் ஏற்காடில் உண்மையிலே அது ஒரு பெரிய ஹோட்டல். ஏற்காடு வரவங்க ஸ்டே பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பயணிக்கலாம், வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், செம்ம ரம்மியமான பிளேஸ். மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஏற்காடு வரப்போகுது. இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷன் பாருங்கள். இந்த லொக்கேஷன் தான் வெயிட்டு. இங்கே பாருங்கள், மாஸ்க் காட்டலாம், வேறு லெவல். இப்போ லைட்டாக வெயில் எட்டி பார்க்குறதுங்க, வெயில் அடிக்கிறது லைட்டாக. வேறு லொக்கேஷன் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். வேறு லெவலுங்க. இல்லை, கண்டிப்பாக நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய பிளேஸ் சேலம் மாவட்டம் ஏற்காடு. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் பஸ் வருது, சேலம் போகுது பாருங்கள். அதை காட்டுறேன் பாருங்க. அது சேலம் போயிட்டுருக்கு. செம்ம செம்ம. வாங்க மேலே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு புது பேராக ஏற்காடுக்கு க்ரௌன் ஆஃப் ஸ்டெராய்ட் வெல்கம் யூ அப்படி போட்டுருக்காங்க. செம்ம. மேலே போகலாம், தொடர்ந்து போகலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ ஏற்காடு வந்துட்டோம். இங்கே பாருங்கள்,
ஊராட்சி ஒன்றியம் ஏற்காடு தங்களை அன்பும் வரவேற்கிறது யூனியன் ஆஃபீஸ். அங்கே பாருங்கள், அந்த சைடு யூனியன் ஆஃபீஸ் இருக்குது. மேலே ஊராட்சி ஒன்றியம் ஏற்காடு. உண்மையிலே செம. அந்த ஹோட்டலில் அந்த சைடு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் தமிழ்நாடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். வாங்க. இது ஏற்காடுக்கு மேலே உள்ள ஊர். காவேரி பீக் 14 கிலோமீட்டர், குப்பனூர் 27 கிலோமீட்டர், சேர்வாயன் கோயில் 6 கிலோமீட்டர். பாருங்கள், மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் லேக், ஏற்காடு லேக். நம்ம போட்டிங்லாம் போகிறாங்க, போட்டிங் இருக்குது. நம்ம வந்த வழி இங்கே ஹோட்டல் இருக்குது. ஒரு ஹோட்டல் பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிடலாம், நல்லா இருக்குது. நம்மளே வெரி ஆசம். ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் ஏற்காடு. வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அந்த உள்ள ஒரு பார்க் இருக்குது வந்திருக்கோம். உள்ள ஏற்காட்டில் உள்ள மெயின் இடத்துல ஒரு பார்க். பார்க் முன்னாலே செம்மையாக இருக்குது, செம்ம நீட்டாக, அவ்வளோ க்ரீனாக இருக்குது. அங்கே பாருங்கள், கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்க. கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட் அண்டு உண்மையிலே லவ்வர்ஸ் வர்றதுக்கு உண்மையிலே ஒரு வேறு லெவல். ஃப்ரெண்ட்லியாக நம்மளும் வரலாம், கேங்காகவும் வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக கப்புள்ஸுக்கு உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இந்த பார்க் வந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சைடு செம ஃபோட்டோ எல்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் இதெல்லாம் செல்ஃபோனில் எடுக்கிறேன். பாருங்க, கப்புள்ஸ் வந்து அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடலாம், விளையாட்டு போட்டி. இது வந்து கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாருங்க, பாருங்க சைக்கிள். வாவ், இட்ஸ் அமேசிங். இட்ஸ் வெரி ரேர். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. சைக்கிள் ஓட்டுறது மாதிரி விஷயமா ஒரு கேம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் மேலே வந்து சைக்கிள் இடம்லாம் இருந்தது பார்க்கில். அப்புறம் எல்லாம் சில்ட்ரன்ஸ்க்காக உள்ள பார்க். இது ஒரு சில்ட்ரன் பார்க். பட் நம்ம வந்து நிறைய லவ்வர்ஸை பார்க்க முடியுது. இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொமான்ஸாக இருக்கலாம், நமக்கெல்லாம் வயிறு எரியுது. பிகாஸ் நமக்குலாம் ஆளே கிடையாது. அப்புறம் இங்கே பாருங்கள், செம விளையாட்டு போட்டி, கேம். சின்ன பசங்க மாதிரி நம்ம பெரிய பசங்க விளையாண்டுருக்காங்க. 90s கிட்ஸ் இவங்கலாம் வேறு லெவல். 90s கிட்ஸ். இது வந்து ஊஞ்சல் ஆடுறது. இது ஒரு ஃபேமிலி வந்து பசங்க வச்சு விளையாடுறது. இதுவும் நல்லாயிருக்கு, உண்மையிலே வேறு லெவல். இது சீட்டில் ஆடுறது. இப்படி ஆடிவிட்டு ஆடும். உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு அந்த சைடு போகணும் போல் போட்டிருக்கு. உண்மையிலே பார்க் வந்து சிம்பிளாகவும் செம்மையாகவும் இருக்குது. நீங்களும் டைம் கிடச்சா விளையாடுங்க, ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஆட்டி விட்டேன், இப்படி ஆடு பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்குது. பேக்ரவுண்ட் சூப்பர். அண்ட் இந்த இங்கே உள்ள பிளேசஸ் அந்த க்ரீனியாக மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. உண்மையிலே நீங்களும் டைம் கிடச்சா வாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் இன் ஏற்காடு அதுக்கு உள்ளே போனால் உள்ளே நிறைய இருக்குது, நிறைய காடு மாதிரி உள்ளே போகுது. உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், கீழே இறங்கி போகுது. இந்த வே உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த வேலோட போகலாம், வாங்க போய் பார்ப்போம். அந்த வழி கீழே போய் பார்ப்போம் வாங்க. கீழே வந்து லொக்கேஷன் வந்து பார்க்கவே ரொம்ப ரம்மியமாகவும் இருக்குது. கைஸ், நீங்களும் ஏற்காடு வந்தால் கண்டிப்பாக அந்த பிளேஸை பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல். நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜை பாருங்கள், உண்மையிலே மரத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே செம்ம இன்னோவேட்டிவ் ஐடியா. இது வந்து உண்மையிலே ஒரு நேச்சுரலாக இருக்குது. இந்த பார்க் வந்து ரொம்ப நேச்சுரலாக. நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னால் ஒரு கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. ஐ மீன் உண்மையிலே ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது. நான் தனியாக ஃபோட்டோ எடுக்க தனியாக இருக்கேன். நம்ம இப்போ வந்து அண்ணா பூங்காக்குள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து எப்படி உள்ளே போய் உள்ளே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இது நல்லாயிருக்கும். இது வந்து உள்ளே வந்து காட்டுறேன் நான், வாங்க வந்து பார்க்கலாம். பூக்களை பறிக்காதீர்கள், உண்மையிலே ஒரு நல்ல வாசகம். அடுத்தது கண்ணாடி மாளிகை ஏற்காடு போகிறோம். இதுதான் கண்ணாடி மாளிகை ஏற்காடு. இது பாருங்கள், கண்ணாடி மாளிகை, தோட்டக்கலைத்துறை. உள்ளே பார்க்கலாம். உள்ளே வந்து நிறைய பூக்கள், நிறைய ஃப்ளவர்ஸ், மணி பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உண்மையிலே இந்த பார்க் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ்.
அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, வெளியே பாட்டு ஓடுது, வெளியே வேறு லெவல். இங்கே பாருங்கள், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கண்ணாடி மாளிகை. வாவ், வாட் அமேசிங், வாட் அமேசிங். மெனி ஸ்பீசிஸ் ஆர் தேர், மெனி பிளான்ட்ஸ். பாருங்க, செம்ம வேறு லெவல். அதுவும் இந்த வச்சுக்க சரௌண்டிங்ஸ் லொக்கேஷன், இந்த க்ரீனி என்விரான்மெண்ட் இஸ் ஆசம். செம்மையாக இருக்குது பாருங்க. ட்ரீஸ், நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. வாங்க சுத்த உள்ள பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வெளியே வேறு லெவல். இங்கே பாருங்கள், வெளியே லேடிஸ் இருக்காங்க. they are making the selfies, fun with girls. Wow, இங்க பாருங்க, beautiful, very awesome. இந்த கண்ணாடி மாளிகையில் உள்ள இந்த ட்ரீஸ்லாம், அந்த பிளான்ட்ஸ்லாம் வெரி ரேர். நீங்கள் வந்து அவன் வாங்கிட்டு போகலாம் விலைக்கு. ஒரு ஈரமாக இருக்குது, அந்த போக முடியலனால. இருந்தாலும் நீங்களும் இந்த பக்கம் வந்தால், ஏற்காடு வந்தால் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் உள்ள கண்ணாடி மாளிகை வாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பிடிக்கும். நிறைய லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளேசஸில். அண்டு நீங்கள் கப்பலாக வந்தால் உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, லொக்கேஷன்ஸ் இருக்குது. நான் வெளியே போகிறேன். உண்மையிலே இது வேறு லெவல் இந்த இடம். இங்கே பாருங்கள், உண்மையிலே செம்ம. இந்த சரௌண்டிங்ஸ், ஆல் சரௌண்டிங்ஸ் அண்டு பியூட்டிஃபுல். பின்னால் உண்மையிலே ஃபன்னாக இருக்குது இந்த இடம், ஏரியா. நீங்களும் வாங்க, வந்து லைஃப்பை அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லாயிருக்கும். உண்மையிலே லைஃப் இஸ் டு என்ஜாய் யுவர் செல்ஃப். ஸோ பிடிச்ச மாதிரி பிளேசஸ் போங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் திட்டுவாங்க நான் ஊர் சுற்றுறது அது மாதிரி. பட் எனக்கு அதெல்லாம் நான் நினைக்க தான் பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழுங்க. தட் இஸ் த பெஸ்ட் லைஃப். தட் இஸ் த எக்ஸ்ப்ளோரிங் யுவர் லைஃப். ஸோ வாழ்க்கையில் சம்பாதிச்சு என்ன கொண்டு போக போகிறோம், சேர்த்து வச்சு. ஸோ உங்கள் இஷ்டப்படி செலவு பண்ணுங்கள், உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதான் என்னோடய கான்செப்ட். பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியே போக போகிறோம். வாங்க வெளியே போகலாம். எக்ஸிட். இது வந்து எக்ஸிட் பிளேஸ். இது வந்து எக்ஸிட் பிளேஸ். இதுக்குள்ளே வெளியே போகிறேன். வாங்க அடுத்த ஒரு பிளேஸ் பார்க்கலாம். அடுத்த லொக்கேஷனில் நல்லா காட்டுறேன். வாங்க, இது பார்க் எக்ஸிட். தொடர்ந்து பாருங்க வீடியோ. சாப்பாடு பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. ஃபிஷ்ஷு, மீன் குழம்பும் நல்லா இருக்குது. மீன் எல்லோரும் ஏற்காடு வந்தால் தம்பி பிரபாகரன் ஹோட்டல் வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. பாருங்க, ஃபிஷ்ஷு ப்ளஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. கைஸ், நான் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உங்களே ஏற்காட்டில் ஒரு பெஸ்ட் ஹோட்டல்னால் இந்த ஹோட்டல் தான், தம்பி பிரபாகரன் உணவகம். உங்களே நீங்களும் வந்தால் ஏற்காடு தான் சாப்பிடுங்க. உங்களே செமையாக இருக்குது. நான் வந்து ஒரு பிரியாணி 70 ரூபா, ஒரு மீன் 120 ரூபா ஒரு மீன் பீஸ், பெரிய பீஸ் சீலா மீன். அப்புறம் ஒரு கலக்கி சாப்பிட்டேன். இப்போ 205 ரூபா ஆச்சு. நல்ல ஒரு அருமையான சாப்பாடு. அடுத்து நெக்ஸ்ட்டு போட்டிங் போகலாம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம். வாங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நான் பைக்கை வெளியே போட்டிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டு மேக் திஸ் வீடியோ இன் திஸ் க்ரௌட், இந்த ஓப்பன் அந்த பிளேஸில். இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, மேக் பண்ணுறது காரணம் யாருன்னா டேல் பிலிப் அவர்கள். அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். டேல் பிலிப் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். ஸோ அவரை மாதிரி நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோட முதல் ட்ரை. உண்மையிலே இட்ஸ் வெரி நைஸ், வெரி ஆசம் டு மேக் வீடியோ. தொடர்ந்து போகலாம். ஆடியோ சவுண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, பாட்டு கச்சேரி மாதிரி பாட்டெலாம் போட்டுருக்காங்க ரோட்டில், நல்லாயிருக்கு. அண்ணா போட் ஹவுஸ் எப்படின்னா போகணும்? இப்படியா? வண்டி எங்களுக்கு இது
போட் ஹவுஸ் போகிறோம். அட்ரஸ் கேட்டாச்சு. இன்றைக்கெல்லாம் ரோட் சைடு ஷாப்ஸ் இல்லை பழங்கள் இந்த ஏற்காடோட இதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது உண்மையிலே. ஒரு புதுசாக ஒரு ஃப்ரூட்டு வச்சுருக்காங்க, ஒரு ஐட்டம். அதை வச்சு கேட்போம் என்னென்னு. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இது என்னென்ன இது? இந்த இது வந்து கிழங்கு மடவாட்டாங்க சூப்பு. இது ஏற்காடில் மட்டும் கிடைக்குமோ? ஓ, இன்னைக்கு தான் பார்க்குறேன். இந்த கிழங்கு வந்து ஏற்காடில் மட்டும் தான் கிடைக்குமா ஏதோ சொன்னாங்க, பேர் தெரியல, மறந்துட்டு. வாங்க தொடர்ந்து போகலாம். முன்னாடி எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி பண்ணுறது. பட் வெளி உலகம் எஸ்பெஷலி எங்கள் ஊருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரன் நினைப்பாங்க, எல்லாம் லூசமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி தான் பரவாயில்ல, நான் எனக்கு பிடிச்ச பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வாங்க தொடர்ந்து. முன்னாடி அதையும் நம்ம பார்க் பண்ணிச்சு. அண்ணா பார்க் பைக் இருக்குது, பைக் எடுத்துகிட்டு போட்டிங் போகலாம். வாங்க தொடர்ந்து போகலாம். வாங்க. போட் ஹவுஸ் ஏற்காடு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ? என்ட்ரி ஃபீஸ் 6 ரூபா. போட்டில் போகிறதுக்கு 170 ரூபா 130 ரூபா மாதிரி இருக்குது. அவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம போட் ஹவுஸ் வந்தாச்சு. இது வந்து ஏற்காடு போட்டிங் ஹவுஸ். வேறு லெவலில் இருக்குது. ஒரு வாட்டர் ஸ்ட்ரக்சர், கப்புள்ஸ் வராங்க போட்டிங்கை வச்சுட்டு. இங்கே பாருங்கள், இல்லை செம்மையாக இருக்குது ப்ளீஸ். உங்களுக்கு போட்டிங் போகணும் ஆசையாக இருக்குது. பட் இன்ஃபேக்ட் என்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லை போட்டிங் போகிறதுக்கான அமௌண்ட்டு. ஏடிஎம் தான் எடுக்கணும். ஏடிஎம் சென்டரும் பக்கத்தில் இல்லை. ஸோ ஆன்லைன்லேயும் பே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா உள்ள என்ட்ரி மட்டும் ஒரு 6 ரூபா கொடுத்து வந்துக்கிட்டேன். இது வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். இது பாருங்க, உண்மையிலே வேறு லெவல் ஏரியா. லேக், போட்டிங் எல்லாமே பாருங்க. வாங்க சுற்றி காமிக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு கார்டன் வந்திருக்கோம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன், அரசு தாவரவியல் பூங்கா ஏற்காடு. இங்கே பாருங்க, இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. இந்த புற்கள், செடிகள் உங்களே வேறு அது ஹைட்டில் இருக்குது. உங்களே செம்மையாக இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு, இந்த வேலி பார்க்க நல்லா அருமையாக இருக்குது. லொக்கேஷனும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சைடில் படியில் கொண்டு செடிகள் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரம்யமாக அருமையாக இருக்குது. உங்களே யாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பிளேசஸ். அந்த சைடு பாருங்கள், வீடுகள், அந்த சைடு காடுகள், ஹில் ஸ்டேஷன். உண்மையிலே ஏற்காடு ஒரு நம்ப முடியாத ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நம்ம சேலத்தில் ஏற்காடு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னோட இது செகண்ட் டைம் நான் ஏற்காடு வர்றது. பட் இந்த பிளேஸ்க்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வர்றப்போ டவுனில் மெயிலில் அந்த பார்க்கில் மட்டுமே சுற்றி பார்த்துட்டு போயிட்டோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா ஒரு டீட்டெயிலாக சுற்றி பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருக்கும் உண்மையிலே. பைக்கில் சுற்றி பார்க்க, எல்லா இடத்தையும் பார்க்க உண்மையிலே அருமையாக இருக்குது. இங்கே உள்ள இங்கே செடிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே சன்லைட் படாமல் இதெல்லாம் மறைச்சி கீழே செடிகள் வச்சுருக்காங்க நிறைய. கீழே பள்ளம் நல்லா போகுது, அருமையாக இருக்குது பாருங்க. பாருங்க, அங்கே வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க. ஃபோட்டோஷூட் எடுக்க உண்மையிலேயே செம்ம பிளேஸ். எடுக்கிறாங்க பாருங்கள், 2 பேர் அங்கே ஒரு கப்பல் விளையாடிட்டுருக்காங்க. செம்ம லொக்கேஷன். All of us must visit this place in ஏற்காடு, சேலம். ஸோ நீங்கள் எல்லோரும் எங்கே இருந்தாலும் ஊட்டி, கொடைக்கானல் ஒன்று நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அங்கே போங்க. இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் செம பிளேஸ். தென்னங்கத்தின் ஊட்டி ஆஃப் சவுத் அப்படிம்பாங்க. ஸோ அங்கேயும் போகணுன்னு ரொம்ப ஆசை. அடுத்த போவோம் கண்டிப்பாக. ஸோ ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இந்த ஏற்காடும் ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன். நம்ம அனைவரும் பார்க்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஹில் ஸ்டேஷன். எல்லோரும் வாங்க கண்டிப்பாக. வந்து தவறாமல் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே
வாக்கிங் வர்றது நல்லா இருக்குது உண்மையிலே. ஒரு வேற ஒரு ஃபீல் எனக்கு. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு ஊட்டி ஆர் கொடைக்கானல். டோன்ட் திங்க் லைக் தட் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி ஏற்காடு, பாஞ்சாலை, நம்ம சின்ன சின்ன கொல்லிமலை அது மாதிரி ஸ்டேஷன்லாம் போங்க, அது மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பக்கத்தில் எது இருக்கோ ஃபஸ்ட்டு அது பாருங்க, ஓகேவா? உண்மையிலே போக போக உண்மையிலே செம்மையாக இருக்குது. அண்ட் பீப்புள், ஏற்காடு பீப்புளெலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மக்கள் நல்லா பேசுகிறாங்க, கடையில் நல்லா மரியாதையாக நடத்துகிறாங்க. இவன் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது பீப்புள். முக்கியமாக தமிழ்நாடு மக்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு கல்ச்சர், டிஃப்ரெண்டான கல்ச்சர் நல்லாயிருக்கு. மேங்கோ சிட்டி, சேலம், ஏற்காடு. பாருங்க, பிளான்டேஷன் தான் எங்களோட பிளான்டேஷன். அண்ட் இங்கே வந்து நெக்ஸ்ட் பிளான்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பிளேசஸ் பாருங்க, சுற்றுநீர் பாசனம் மூலமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளான்டேஷன் வேறு லெவல். அண்ட் பிளான்டேஷன் இல்லாமல் அதோட மெயின்டைனிங் த பிளான்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் அப்படி பண்ணிகிட்ருக்கு ஏற்காடில். அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப மூச்சு வாங்குது, வயசாகிட்டுருக்கு, நடக்க முடியல. பாருங்க, இது ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஒரு லொக்கேஷன். வாங்க போய் பார்ப்போம் உள்ள. இப்போ வேறு லெவல். உண்மையிலே அனைவரும் நம்ம எல்லாருமே இந்த பிளேஸ் வரணும். இந்த புல் தர ஷூட்டிங் எடுக்கலாம், சினிமா ஷூட்டிங், ஒரு டான்ஸ் கூட எடுக்கலாம் பாருங்க. அவ்வளோ ஒரு பிளேஸ் நல்லாயிருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். உண்மையிலே நல்ல பெஞ்ச், ரிலாக்ஸ் பண்ணேன். நீங்களும் டைம் அடிச்சா வாங்க, ஊட்டி ஏற்காடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சேலத்துலேருந்து பஸ் இருக்குது, அடிக்கடி பஸ் வசதிகள் இருக்குது. ஒரு மினி பஸ் நாங்கள் வீடியோ காமிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அது டிக்கெட்டும் ரொம்ப கம்மி தான். வாங்க, உங்களால் பைக் இல்லைனாலும் பஸ்லேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. உண்மையிலே இந்த வீக்கெண்ட்ஸில் ஞாயிறு முக்கியமாக சேலம் மக்கள் வந்து வீக்கெண்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பட் அதர் நாமக்கல்லில் கொல்லிமலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்குமே ஒரு ஹில் ஸ்டேஷன், எனி அதர் பிளேஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அங்கே போங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி த ஒர்க்கிங் பீப்புள் வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்ட்லாம் ஃப்ரீயாக வீட்டில் படுத்துங்குவீங்க. ஸோ அப்படி எல்லா வீக்கெண்டுமே வீட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெளியே வந்தால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களோட ஒர்க் ப்ரெஷர், உங்களோட மென்டல் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். இந்த அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வாங்க. நானே இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே வேறு லெவல். ஓகே, வாங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த ஒரு பிளேஸில் போய் நான் காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் வெரி ஹாப்பி டு என்ஜாய் திஸ் கிரீன் அவுட்ஃபீல்டு ஹியர் இன் ஏற்காடு. பாருங்க, செம்மையாக இருக்குது. ஐ எம் லவ்விங் இட். ஐ எம் லவ்விங் திஸ் நேச்சர். I love Yerkadu. Wow, what a place. What amazing green field. பாருங்க, உண்மையிலே மனதை கொள்ளை அடிக்குது. உண்மையிலே பாருங்க, செம்ம ஃபீலிங். இந்த மாதிரி லொக்கேஷன் அமைகிறது உண்மையிலே கொடுத்து வச்சுக்கணும். மெயின்டெனன்ஸ் செம்மையாக இருக்குது. நீங்களும் டைம் படித்தா ஏற்காடு வாங்க. ஏற்காடு வந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வாங்க. கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இன் ஏற்காடு. இதுக்கு அடுத்து ரோஸ் கார்டன் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்து போக போகிறேன். உண்மையிலே வேறு லெவல் ஃபீலிங். மனதை கொள்ளையடிக்கும் ஏற்காடு. ஹா. ஐ எம் ஜேம்ஸ் மகாராஜன். இது வந்து ஒரு ஷார்ட் டைம், ஒரு ஒன் டே ட்ரிப்பு ஃப்ரம் சேலம் டு ஏற்காடு. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜேம்ஸ் மகாராஜன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், இன்னொரு பிளேஸை சந்திக்கிறேன். ஓகே, பை. அண்டில் தென் பை. ஜேம்ஸ் மகாராஜன். சேர்ஸ். இது வந்து அடுத்த பிளேஸ் சூழல் சுற்றுலா பூங்கா. அடுத்த பிளேஸ் ஏற்காடுல சூழல் சுற்றுலா பூங்கா தமிழ்நாடு வனத்துறை சார்பாக இருக்குது.
இதை உள்ள பார்க்கலாம். இதுவும் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி தெரியுது. வாங்க உள்ள பார்க்கலாம். இது வந்து ஆர்ஓ வாட்டர். இது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபா. பாருங்க, என்ட்ரி ஃபீஸ் எடுத்துட்டு உள்ள போனால் தொடர்ந்து இந்த படியை பாருங்க. அமேசிங் ஸ்ட்ரக்சர், வேறு லெவல். ஊட்டி லேக் மேலே இருக்குது. முன்னாடியே ஒரு பெஸ்ட் சைட், செம்மையாக இருக்கும் லொக்கேஷன். இது வந்து லேக், போட் ஹவுஸ் வரும். அது லேக்கு, போட்டிங் போகிறாங்க பாருங்க. இது வந்து அந்த பார்க்கில் போயிட்டுருக்கோம். வேறு லெவல். இந்த பிரிட்ஜி செவ்வாய் இருக்குல்ல, உங்களே செம்ம பிளேஸு. இந்த பிரிட்ஜு பார்க்க, இந்த மரத்தால் செஞ்ச பிரிட்ஜு, உடன் பிரிட்ஜ். அமேசிங், இட்ஸ் வெரி அமேசிங். த வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டூ குட் அண்ட் வெரி அட்ராக்டிவ். வாங்க தொடர்ந்து நம்ம உள்ளே போகலாம், பார்க்குள்ளே போகலாம். இது பார்க் வந்தாச்சு. இது வந்து உடன் பிரிட்ஜ் வந்த பிளேஸ். இட்ஸ் வெரி அமேசிங், வெரி ரேர். உள்ள போகலாம் வாங்க. இது ஒரு பார்க், சில்ட்ரன் பார்க். இந்த மெயின்டைனிங் வந்து நல்லா இருக்கு. பாலத்தின் பை இல்லா இல்லம், மனிதனின் தொல்லை இல்லா உலகம், மலையாளர் மட்டும். பாருங்க, a growing tree is a living symbol of your progressive nation. வாவ், செம. இங்க முயல் தொட்டி, குப்பை தொட்டி. வனம் அழிந்தால் மனம் குணம் தனம் அழியும். ஸ்லோகன்லாம் முன்னாடி வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, குப்பையை இதுக்குள்ளே போடலாம். செம்ம ஒர்த்தான பிளேஸ். ரொம்ப அமைதியாக, ஒரு சைலண்ட்டாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. பறவைகள், விலங்குகள், மரங்களை நேசியுங்கள் போட்டிருக்கு. உங்களை நேசிப்போம், வனத்தை பாதுகாப்போம், சுத்தம் சுகம் தரும் போட்டிருக்காங்க. சுகாதாரம் சோறு போடும், நம்ம தெரிஞ்ச டைலாக் எழுதியிருக்காங்க. செம்ம. இட்ஸ் யுவர் பார்க், கீப் கிளீன், நைஸ், வெரி நைஸ், ஆசம். இது வந்து என்ன லோட்டஸ் மாதிரி, தாமரை மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, கேட்போம். உண்மையிலே லேக் சைடில் இருக்கிறது உண்மையிலே செம்மையாக இருக்குது. இது வந்து சம்திங் ஒரு முயல் மாதிரி, ஓணான் மாதிரி இருக்கு. ஓணான் இங்கே பாருங்க, crocodile. மனிதனுக்கு ஒவ்வொரு மரமும் போதி தரும். போதி மரம், சாரி, மனிதனுக்கு ஒவ்வொரு மரமும் போதி மரம். நைஸ் ஸ்லோகன். வாவ், நைஸ், வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. மேலே போய் பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். லேக், ஏற்காடு லேக், வெரி நைஸ் வியூ, நல்லா இருக்கு. இங்கே தான் போகிறோம் மேலே. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, அனகோண்டா. இந்த கல்லால் செய்யப்பட்ட அனகோண்டா. இந்த ஸ்னேக் முன்னாடி பார்க்க பயமாக இருக்குது. அனகோண்டா ஸ்னேக். தலையை பாருங்க, தாண்டி பாருங்க, கண்ணை பாருங்க. ஐயோ அப்பப்பா, கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்க. உங்களே பாம்பு வேற லெவல். அனகோண்டா, தி இந்தியன் அனகோண்டா. அடுத்து உள்ள பாருங்க, உள்ள அங்கே 2 பேர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். பாருங்க சுற்றி அமேசிங், வேற லெவல். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்க வந்து கொடுத்து வச்சுக்கணும். உண்மையே ஏற்காடு வாங்க, வந்து இந்த பிளேஸ்லாம் பாருங்க. நைஸ் நைஸ், கண்ணுக்கு இதமாக குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்க, போட்டிங் போகிறது ஸ்டைல். போட்டிங் வேறு லெவல். மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பால்கனிலேருந்து பார்க்குற வியூ, பால்கனி வியூ உண்மையிலே வேறு லெவல். பாருங்கள். அண்ட் ரொம்ப க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது. டூரிஸ்ட் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்காங்க இங்கே.
ஏற்காடில். ஸோ இனிமேல் தான் க்ரௌட்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து சீசன் டைம் கூட இல்லை, இனிமேல் தான் சீசன் வரும், ஏப்ரல் மே. அண்ட் இப்போ ஸ்கூல் கூட லீவு தான், அதனால் வருவாங்க. பட் லாக்டவுன்னால நிறைய பாதிச்சிருச்சு. நிறைய செம்ம பாருங்க, போட்டிங் அழகாக இருக்குன்னு. செம்ம வியூ, இந்த லேக் வியூ பாருங்க. லேக் பின்னால் லேக் இருக்கா, லேக் போட்டிங் போகிறாங்க. இந்த சைடு பாருங்க, இங்கே போட்டிங் போகிறாங்க. 2 போட் போயிட்டுருக்கு. செம. I am very impressed lot about this lake, that wood house, in Yerkadu. Very much impressive. நேற்று வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி. The historical made by Indian cricket in Australia, especially that in Gappa ground, Brisbane. After 32 years, they win the match in Australia, in that stadium. Okay. ஸோ அதை விட இப்போ ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் லொக்கேஷன் அண்ட் திஸ் கிளைமேட் ஹியர் இன் ஏற்காடு. ஸோ கீழே சேலத்தில் செம்ம வார்ம் கிளைமேட், பட் இன் ஏற்காடு திஸ் இஸ் லைக் ஊட்டி கொடைக்கானல். திஸ் இஸ் த மினி ஊட்டி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இதுவும் ஒரு பிளேஸ் இன் தமிழ்நாடு. அண்ட் அதர் பிளேஸ் இன்னும் மாஞ்சோலைன்னு ஒன்று இருக்குது, கொல்லிமலை இருக்குது, இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, நமக்கு தெரியாத நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள பிளேஸ் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் லைஃப்பை. I'm very happy to be here, and I'm very happy to share with this place to you via YouTube. So please subscribe to James Maharajan. Ha ha ha. Tada. Bye. And there is the fish aquarium. மீன் காட்சியகம் ஏற்காடு ஊராட்சி. இதுவும் நல்லா இருக்கு பார்க்க, உள்ளே போகலை. அண்ட் தென் இந்த சைடு நிறைய பார்க் இருக்குது, எஸ்பெஷலி இந்த அம்மா பூங்கா, இந்த கவர்மெண்ட்ஸ் அம்மா பூங்கா இருக்குங்க பாருங்க. அம்மா பூங்கா ஏற்காடு வேறு லெவல். கவர்மெண்ட் பூங்கா அதுவும் நல்ல மெயின்டைன் வர உள்ள அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஹியர் அம்மா ஜிம், அம்மா உடற்பயிற்சி கூடம் ஏற்காடு. இது இப்போதைக்கு டெம்பரரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு பெரிய ஹார்ட் ஷெட் இருக்குது. நைஸ் பிளேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து வராங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக ஏற்காடு வந்தால் இந்த பிளேஸ்லாம் பார்க்காம இருக்காதீங்க. இங்கே பாருங்க, ஒரு ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருக்காங்க ஏற்காடில். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷுக்குன்னு தனியாக ஒரு காட்சியம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த குடியில் பாருங்கள், இந்த மூங்கிலால் செஞ்ச குடிசல் அந்த பார்க்குள்ளே இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க, சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இங்கெல்லாம் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம அடுத்து கட் பண்ணி நம்ம போகலாம். அண்ட் தென் ஐம் ரிட்டர்ன் பேக் டு சேலம். ஓகே பாய், சர்ஸ். போகிற வழியில் சம் பிளேசஸ் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து இறங்கிட்டுருக்கேன், கீழே மலை கீழே இறங்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், செம்ம மிஸ்ட்டு. அடியில் உள்ள தெரியவே இல்லை, அடியில் உள்ள வீடு முன்னாடி வரோம், அதளவு செம்ம மிஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஹில்ஸில் சைட்டில் இருக்குன்னு பாருங்கள். இல்லை இந்த ரோடு, இந்த தொண்டை ஊசி வளைவு, இந்த ஹேர்பின் பெண்டு பாருங்கள். இது வந்து 19th ஹேர்பின் பெண்ட். இது வந்து 19 கிராஸ் பண்ணணும் ஹேர்பின் பெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரொம்ப ரம்மியமான காட்சி, வேறு லெவல். வாங்க தொடர்ந்து போகலாம்.